ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெந்தயக்கீரை போட்டு காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும். தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகு சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திங்க அப்படின்னா போதும். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூண்டு வந்து உரித்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு தட்டலை எதுவுமே இல்லை, அப்படியே தான் வந்து ஃப்ரெஷ்ஷான பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கசக்குன்னு சொல்லி நம்ம செய்ய மாட்டோம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நல்லா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியில் நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வந்துருச்சு. இதுக்கு அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்று டைம் எடுத்து நல்லா வதக்கி செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக தக்காளி நல்லா மேஷாக குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கீரை சேர்த்துக்க போகிறேன். நான் வெந்தயக்கீரை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காம்பு எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன வெந்தயக்கீரையாக இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கிடைக்கல, அதுவாக இருந்தது அப்படின்னா 2 கட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 1/2 கட்டளவும் சேர்த்துருக்கேன். வெந்தயக்கீரை வீட்டில் வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வளர்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே வளர்த்துடலாம். மண் இல்லாமல் கூட தண்ணியிலே வளரும், ரொம்ப சூப்பராக வரும். இப்போது வெந்தயக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போவே நல்லா குக் பண்ணிடணும், தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கசப்பு டேஸ்ட் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து நல்ல குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு கீரை. இதுக்கப்புறமா தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். வேறு எந்த ஒரு தூளும் நீங்கள் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு இப்போவே நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெந்தயக்கீரை வந்து கசக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம தக்காளி கூட சேர்க்கும் போதே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கசப்பே இருக்காது. கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு கசக்காமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்க போகிறோம். நம்ம புளி தண்ணி வேறு சேர்ப்போம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே மூடி போட்டுற போகிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகணும். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இது நான் மூடி போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா வந்து நீங்கள் புளி தண்ணி சேருங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ புளி சேர்க்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம திக்காக பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்.
இது தோசை கூட கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா திக்காக வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டான வெந்தயக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருந்தது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.